என்னடா மேட்ச் இது சத்தியமா இது வேர்ல்டு கப் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம டீம் விளாடுறத பார்த்தா. ஆன வயசு ஒரு கோல் போட்டாரு ஓகே, பட் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலையே நம்ம டீம். பால்ல காலையில வச்சிருக்கானுங்க, ஏய் போய் கோலே அடிக்க மாட்டானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரொனால்டோக்கு பாசும் போட மாட்டீங்க. விட்டினியா இவன் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க மேட்சுக்குள்ள. இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி விளாண்டு இருக்கானுங்க மேட்ச். இது வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த ஒரு ஃபயரும் இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த மேட்ச்ல. என்ன என்ன நினைச்சிட்டு விளாடுறானுங்கன்னே தெரியல நம்ம டீம் சத்தியமா. அந்த டீம் 4-5 சான்ஸ் கிரியேட் பண்றானுங்க அவங்களாவது கொண்டு போய் அந்த காங்கோ டிஆர். நம்ம டீம் கிரியேட்டே பண்ண மாட்டானுங்க பாலை கொண்டு போய். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல சத்தியமா. ப்ரூனோ மெண்டிஸ் கிடைக்கிற சான்ஸ் அவரே கோல் அடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு பாஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த பாஸை வந்து டிஃபெண்டர் வந்து அவனுக்கு தடுத்துறானுங்க அதையும். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. நம்ம கிறிஸ்டியானோ 2 பால் அடிச்சாரு, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு வெளியே போயிடுச்சு. அது மிஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம டீமே. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணி நம்ம டீம் ஜெயிக்க பார்க்கணும் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ அடுத்த 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான மேட்ச் நம்ம டீமுக்கு. ஒன்று உஜ்பெகிஸ்தான், இன்னொன்று வந்து கொலம்பியா கூட இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டஃபாக தான் இருக்கும். ஜெயிச்சா அவனு 2 மேட்ச், அப்பதான் ரவுண்ட் ஆஃப் 32 போக முடியும். மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1-1 முடிஞ்சிருச்சு. போர்ச்சுகல் வந்து முடிச்சிட்டானுங்க 1-1. ஸோ செகண்ட் ஹாஃப்ல கோல் அடிக்க ட்ரை பண்ணானுங்க, ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பண்ணியிருக்கணும் நம்ம டீமே. அது வந்து மிஸ்டேக் தான், நம்ம டீம் மேலே தான் ஃபுல் மிஸ்டேக். ஒன்றுமே பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஒரு கோல் போட்டதுக்கப்புறம் அப்படியே நின்ட்டானுங்க மேட்ச்ல.